இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. குழம்பு வந்து காலையில் வச்ச குழம்பு இருக்குது, அதனால் சோறு மட்டும் வச்சுருக்கேன். அப்படியே ஆம்லேட் போட்டுக்கிடலாம் அப்படின்னு வெங்காயத்தை நறுக்கிட்டு ஆம்லேட் மட்டும் போட்டுக்கிடலாம். குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதை வச்சே இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம ஒப்பேற்றிடலாம். ஏன்னா அந்த குழம்பு வந்து நல்லா சாப்பிடுச்சுங்க, அதனால் அதவே இப்போ வச்சிட்டோம்னா காலையில் வேறு வச்சுக்கிடலாம். அதனால் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நறுக்கிட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தா சூடாக சோறை வடித்து சாப்பிட்டுருங்க. அதனால தான் எனக்கு வெங்காயத்தை வந்து நறுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பச்சை மிளகா போட்டு ஆம்லேட் போடுறதே ரொம்ப பிடிக்கும். அதனால் பச்சை மிளகா என்கிட்ட இல்லை, பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் வந்து எல்லாருமே கிராமனால எதனாலும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் வாங்கிக்கிடுவோம். அவங்களுக்கு இல்லாத நேரம் என்கிட்ட வாங்கிக்கிடுவாங்க. எனக்கு இல்லாத நேரம் அவசரத்துக்கு தேங்காய் தக்காளி ஏன் குழம்பே வைக்காட்டியுமே பக்கத்தில் வாங்கிக்கிடுவோம். இப்போ போய் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு 2 முட்டை கணக்கில் ஆம்லேட் போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பெருங்காய பொடி, உப்பு இதெல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு அடித்து ஊற்றியாச்சு. கொஞ்சமாக நம்ம வந்து இதில் மேலே பெப்பர் பொடி தூவிக்கலாம். நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுனா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா முடிஞ்சான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதே நிலமதே 2 பக்கம் பெரட்டி போட்டு வெந்துருச்சு ஆம்லேட்டு. இப்போ எடுத்து கொடுத்துடலாம். குழம்பு வந்து சூடு பண்ணமே ரொம்ப ஊறுகாய் கணக்காயிருச்சு. இருந்தாலும் இதிலே பெரட்டி சாப்பிடட்டும். இன்னொரு ஆம்லேட்டும் போட்டாச்சு. என் மயனுக்கு நான் போடுற ஆம்லேட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு உள்ள முட்டைச்சோறு கிண்ட போகிறேன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. அது எனக்கு வந்து வெங்காயம் இருக்குது. இது வந்து முட்டைச்சோறு கிண்டி நானாக சாப்பிட்டுக்கிறேன்னு மேடம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன மாதிரி பண்ணட்டும், எனக்கு போட்டு விலைக்கு